நமஸ்கார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று யோக நித்ர பயிற்சியை செய்ய இருக்கின்றோம். பொறுமையாக படுத்துக்கலாம். கையை பொறுமையாக கீழே இறக்கணும். காலை நீட்டிக்கலாம். இடது பக்கம் திரும்பி இடது கையை ஸ்லைட் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கோங்க. கால்களை அகட்டி வச்சுக்கணும். கைகளை அகட்டி வச்சுக்கணும். இப்படியே படுத்துக்கோங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று மாணவிகள் மற்றும் மகளிருக்கு உண்டான யோக நித்ர பயிற்சியை பார்க்க இருக்கின்றோம். எதற்காக ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நார்மலா நம்ம வலது பக்கம் சிவன் சொல்வோம், இடது பக்கம் பார்வதி என்று சொல்வோம். நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக தாய் யோகா ஒரு டெக்னிக் கத்துண்டோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா அதனோட சூட்சுமத்தை எனக்கு பகிர்ந்து கொண்டார்கள். அதனாலதான் மகளிருக்குன்றது தனியா ஒரு யோக நித்ரா பயிற்சியை நம்ம இதுல ஷேர் பண்றேன். பொறுமையா என்னோட குரலை பார்த்துட்டு அமைதியா பயிற்சி பண்ணுங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். வெறும் தரையில படுக்க கூடாது. ஒரு மேட்டோ இல்லை பெட்ஷீட்டோ போட்டு அது மேல கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. உங்களோட தலை கிழக்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ இருக்க வேண்டும். 2 கால்களுக்கும் இடையில ஒரு 12 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கால்களின் பக்கவாட்டு பகுதி தரையில தொட்டு கொண்டிருக்க வேண்டும். கைகளையும் உங்களது தொடையிலிருந்து கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பொறுமையாக கண்களை மூடிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கண்களை மேல் நோக்கி பாருங்க. மேல் நோக்கி பார்த்துட்டு நான் 5ல இருந்து 1 கவுண்ட் சொல்றேன். அப்பொழுது பொறுமையாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 5, 4, 3, 2, 1 கண்களை மூடிக்கொள்ளலாம். நாம் இப்பொழுது நம்முடைய மனதை இடது காலில் வைத்துக் கொள்வோம். இடது காலினுடைய முதல் விரல், 2வது விரல், 3வது விரல், 4வது விரல், 5வது விரல் தளர்வாக இருக்கின்றது. பாதங்களில் உள்ள தசைகள் தளர்வாக இருக்கின்றது. கணுக்கால், இடது காலினுடைய கெண்டைக்கால் சதை பகுதி, கால்களின் மூட்டு பகுதி, தொடை பகுதியில் உள்ள தசைகள், இடது காலினுடைய இடுப்பு மூட்டு பகுதி அனைத்தும் தளர்வாக இருக்கின்றது. இடது காலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றோட்டம்
வெப்ப ஓட்டம், நீரோட்டம், இரத்த ஓட்டம், உயிரோட்டம் அல்லது ஜீவகாந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறதை உணருங்கள். இடது கால் முழுவதும் போதுமான பலமும் வலிமையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நாம் இப்பொழுது நம்முடைய மனம் முழுவதும் வலது காலிலேயே இருக்கட்டும். வலது காலினுடைய முதல் விரல், இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல் தளர்வாக இருக்கின்றது. பாதங்களில் உள்ள தசைகள், கணுக்கால் பகுதி, வலது காலினுடைய கெண்டைக்கால் சதை பகுதி, கால்களின் மூட்டு பகுதி, தொடை பகுதியில் உள்ள தசைகள், வலது காலினுடைய மூட்டு பகுதி, இடுப்பு மூட்டு பகுதி தளர்வாக இருக்கின்றது. வலது கால் முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. வலது காலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், நீரோட்டம், இரத்த ஓட்டம், உயிரோட்டம் அல்லது ஜீவகாந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறதை உணருங்கள். வலது கால் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நாம் இப்பொழுது மனதை முதுகு பகுதிக்கு எடுத்துச் செல்வோம். அடிமுதுகு தண்டு பகுதி, மேல் முதுகு தண்டு பகுதி, நடுமுதுகு தண்டு பகுதி தளர்வாக இருக்கின்றது. இடது பக்கத்தில் உள்ள தோள்பட்டை, வலது பக்கத்தில் உள்ள தோள்பட்டை தளர்வாக இருக்கின்றது. முதுகு தண்டு பகுதியில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், நீரோட்டம், இரத்த ஓட்டம், உயிரோட்டம் அல்லது ஜீவகாந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறதை உணருங்கள். முதுகு தண்டு பகுதி முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நாம் இப்பொழுது வயிற்று பகுதிக்கு வருவோம். அடிவயிற்று பகுதி உள்ள தசைகள்,
மேல் வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் தளர்வாக இருக்கின்றது. நெஞ்சு பகுதியில் உள்ள தசைகள் தளர்வாக இருக்கின்றது. நமது உடலில் உள்ள உள் உறுப்புகள் அனைத்தும் போதுமான பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. வயிற்று பகுதியில் மற்றும் நெஞ்சு பகுதியில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், நீர் ஓட்டம் மற்றும் ஜீவகாந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறதை உணருங்கள். நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நாம் இப்பொழுது நம்முடைய மனதை இடது கைக்கு எடுத்துச் செல்வோம். இடது கையினுடைய கட்ட விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் தளர்வாக இருக்கின்றது. உள்ளங்கை பகுதி, பின்னங்கை பகுதி, மணிக்கட்டு பகுதி, முழங்கை பகுதி, மேல் கை பகுதி, தோல் மூட்டு தளர்வாக இருக்கின்றது. இடது கை முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. இடது கையில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், நீர் ஓட்டம், இரத்த ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறதை உணருங்கள். இடது கை முழுவதும் போதுமான பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டுள்ளது. நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நாம் இப்பொழுது நம்முடைய மனதை வலது கைக்கு எடுத்துச் செல்வோம். வலது கையினுடைய கட்ட விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், உள்ளங்கை பகுதி, பின்னங்கை பகுதி, மணிக்கட்டு பகுதி, முழங்கை பகுதி, மேல் கை பகுதி, தோல் மூட்டு தளர்வாக இருக்கின்றது. வலது கை முழுவதும் வலது கையில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், நீர் ஓட்டம், இரத்த ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறதை உணருங்கள். வலது கை முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு.
இடது பக்கத்தில் உள்ள காரை எலும்பு, வலது பக்கத்தில் உள்ள காரை எலும்பு தளர்வாக இருக்கின்றது. கழுத்து பகுதி தளர்வாக இருக்கின்றது. தாடை பகுதி, இடது பக்கத்தில் உள்ள கன்னம், இடது பக்கத்தில் உள்ள மூக்கு, இடது பக்கத்தில் உள்ள காது, இடது பக்கத்தில் உள்ள கண், இடது பக்கத்தில் உள்ள புருவம் தளர்வாக இருக்கின்றது. வலது பக்கத்தில் உள்ள கன்னம், வலது பக்கத்தில் உள்ள மூக்கு, வலது பக்கத்தில் உள்ள காது, வலது பக்கத்தில் உள்ள கண், வலது பக்கத்தில் உள்ள புருவம் அனைத்தும் தளர்வாக இருக்கின்றது. நெற்றி பகுதி மற்றும் உச்சந்தலை பகுதி தளர்வாக இருக்கின்றது. தலை பகுதியில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், நீர் ஓட்டம், இரத்த ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறதை உணருங்கள். தலைப்பகுதி முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நாம் திரும்பவும் தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் ஓய்வு பயிற்சியை செய்ய இருக்கின்றோம். தலைப்பகுதி, இடது கை பகுதி, வலது கை முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. முதுகு தண்டு பகுதி முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. இடது கால் முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. வலது கால் முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. மனம் அமைதியாக இருக்கட்டும். உங்களுடைய மனம் முழுவதும் உங்களுடைய மூச்சு காற்றிலே இருக்கட்டும். மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது வயிற்று பகுதி வெளியே வர வேண்டும். மூச்சு காற்று வெளியே வருகின்ற பொழுது வயிற்று பகுதி உள்ளே செல்ல வேண்டும். இந்த மாதிரி நடக்கின்றதா என்பதை கவனியுங்கள். ஓ ஓ ஓ இத்துடன் ஓய்வு பயிற்சி நிறைவு பெற்றது. நாம் இப்பொழுது யோக நித்திரையிலிருந்து திரும்பி வரப் போகின்றோம். 2 கால்களையும் பொறுமையாக இணைத்துக் கொள்ளலாம். 2 கைகளையும் தொடையின் பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம். வலது காலை மடித்துக் கொள்ளலாம். இடது கையை மேலே உயர்த்தி தரையில வச்சுக்கோங்க. இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊன்றி எழுந்து உட்காரவும். அனைவருக்கும் நன்றி.